மதிப்பு கொண்டேன், காற்றை கண்டேன், கற்றுக்கொண்டேன், நிலவை கண்டேன், நிம்மதி கொண்டேன். எனது அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மனதிலே ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டிருக்கின்றேன். மண்ணுக்கு மகிழ்ச்சி, மழைவுக்கும் வாசம், பெண்ணுக்கு மகிழ்ச்சி, மதிக்கின்ற நேசம், வார்த்தைக்கு மகிழ்ச்சி, காலத்தால் அழியாத கவிதைக்குள் நிற்பது. அந்த மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அலைகளை கொண்டு ஜலதரகம் வாசிக்குமா கடல், இடிகளை கொண்டு தப்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் போன காற்று, ஐந்தே புலன்கள் இருந்தால் என்ன, கடலை சுற்றி அலைகளை சுற்றி 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 மகிழ்ச்சி. இதை அறிந்து கொண்டவன் ஞானியாகிறான், உணர்ந்து கொண்டவன் அற்புதமான கவிஞராக மாறுகிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சென்ட் லியனார்ட்ஸ் தேசிய வகை தமிழ் பள்ளியில் அற்புதமான இந்த மாலை வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வெவ்வேறு சொற்களாலான கல்வெட்டு பதிவுகளில் இருந்து வார்த்தைகளை அங்கீகரித்து உங்கள் மீது தூவி உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கின்றேன், வணங்குகின்றேன். இந்த பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் அனைவரையும், பெற்றோர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், கொடையாளர்களையும், நல்லுள்ளங்களையும் வருக வருகை இந்த பள்ளியின் சார்பாக இருவரும் கூப்பி வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும், அதாவது தமிழர்கள் மென்மைப்படுத்தவும், மேன்மைப்படுத்தவும், செம்மைப்படுத்தவும், சீர்படுத்தவும் தமிழ் பள்ளி என்று சொன்னாலே போதும், அள்ளி அள்ளி கொடுப்பவர், கொடை நெஞ்சாளர், அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செந்தமிழ் செல்வர் ஐயா ஓம்ஸ் தியாகராஜன், ஓம்ஸ் குரூப் ஃபவுண்டர் ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஐயா. அதாவது நிறைய பேர் நம்ம தொடர்பு கொண்டால் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பார். ஆனால் இளைஞர்களின் விடிவெள்ளியாக, எழுச்சி நாயகனாக, கட்சியிலும் சரி, நெகிரி செந்திலான் ஆட்சி குழுவிலும் சரி அற்புதமான ஒரு சிறந்த சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வைதித்துவான் அருண்குமார் அவர்களுக்கு அலி மஜ்லிஸ் நம்முடைய எஸ்கோ நெகிரி செந்திலான் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி வைதி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேசியஸ் பிரசன்ஸ். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் துவான் நம்முடைய ஜேபி ரீஜன் ரெஸ்டாரண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவர்களுக்கும், நம்முடைய நெகிரி மாநிலத்தின் எஸ்கோ அந்த நண்பர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வைதி துவான் வீரப்பன் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை, இடி முழக்கத்தை விட ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி வைதி. மேலும் நம்முடைய ஸ்ரீ தஞ்சோம் தொகுதியில் விடிவெள்ளியாக அற்புதமான செயலாற்றிக் கொண்டிருப்பவர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வைதி டாக்டர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் வைதி குவான் வசந்தி அவர்களே, அலி தேவான் நெகிரி பேராளில் வருகை புரிந்திருக்கும் அவருக்கு இந்த தருணத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அத்துணை சிறப்பு விருந்தினர்களையும் கல்வியிலே, அதாவது என்று சொல்லலாம், கல்வியிலே ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். கல்வித்துறையிலே இருந்து வருகை புரிந்திருக்கும் அன்பு நண்பர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நம்முடைய ஜெயபாலன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாருடைய பெயரையாவது விட்டிருந்தால் மன்னிக்கவும். இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். செல்வமணி ஐயா அவர்களே, ப்ரொஃபசர் சத்யசீலன் ஐயா அவர்களே, நம்முடைய நெகிரி மாநிலத்தின் முன்னாள் எஸ்கோ, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய BS மோகன் ஐயா, தத்தோ BS மோகன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி தத்தோ. இந்த நிகழ்ச்சி இப்பொழுதுதான் நாங்கள் சென்ற வாரத்தில் அயலக தமிழர்கள் நிகழ்ச்சி சென்னையிலே கலந்து கொண்டிருந்தோம். இங்கே அமர்ந்திருக்கும் விஐபியில் ஒரு பல பேர் அங்கே வந்திருந்தார்கள். மிக அற்புதமாக 80 நாடுகளில் இருந்து தமிழர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அதாவது இங்கே அமர்ந்திருக்கும் எல்லோரையும் ஒன்றிணைப்பது ஒரே ஒரு விஷயம், என்னன்னு சொல்லுங்க, தமிழ். அதாவது 2 அல்ல 3 அல்ல 20,000 ஆண்டுகள் தொன்மையான ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. அதுதான் இந்த உலகத்தை நம்ம எல்லாம் இணைக்கும் ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. 2000ஆவது ஆண்டிலே ஒரு பெரிய சுனாமி வந்து தமிழ்நாட்டை, இந்தியாவை தாக்குகிறது.
அப்பொழுது எல்லா கட்டிடங்களும் பெரிய மாட மாளிகைகளும் இடிந்து போகிறது. ஆனால் 133 அடியிலே கம்பீரமாக நிற்கும் திருவள்ளுவ பெருமானுடைய சிலை அப்படியே இருக்கிறது. அப்பொழுது அவரிடம் சென்று அந்த சிலையை செய்த கணபதி சபதியில போய் எல்லோரும் கேட்கின்றார்கள், எப்படி இந்த சிலை அற்புதமாக நிற்கிறது என்று. அதற்கு அவர் சொன்ன ஒரே பதில், அவர்தான் எழுதி வைத்து விட்டாரே, நிற்க அதற்கு தகை என்று. ஆகவே தன்னுடைய உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் என்று சொன்னால் அது விவிலியம், பைபிள். ஆனால் அதற்கு அடுத்தது உலகத்தில் அத்துணை மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் என்று சொன்னால் அது திருக்குறள். ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், அவை எல்லாம் உங்கள் வீட்டின் ஜன்னல்களாக இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய தாய்மொழி தமிழாக இருக்கட்டும். மேலும் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக இவ்வளவு அற்புதமாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஐயா திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய யோகேஸ்வரன் அவர்களுக்கும், இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சுமார் 2 மாதமாக அவர்கள் எப்பொழுது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டாலும் இந்த நிகழ்ச்சிக்காக தேனியை விட மிக சுறுசுறுப்பாக அற்புதமாக இயங்கி கிட்டத்தட்ட ஒரு 80 டேபிளுக்கு மேல அவர் விட்டிருக்கின்றார். அவருடைய அழைப்புகளை ஏற்று இங்கே பல விஐபிகள் விவிஐபிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேலாள் நெகிரி மாநிலத்தின் துணை சபாநாயகர் அன்பு நண்பர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ரவி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அவருடைய தோளோடு தோல் நின்று உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர் பால்சேகரன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்று சொல்வார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை ஒரு பெரிய கைத்தட்டலை அவர்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தோன்றி மறையும் காலான்களுக்கும் வீழ்த்தும் அடியும் விட்டில் பூச்சிகளுக்கும் யாருக்காக பூக்கிறோம் என்று தெரியாமல் பூத்துக் கொண்டிருக்கும் காட்டு பூக்களுக்கும் யாருக்காக தேனி சேர்க்கிறோம் என்று தெரியாமல் சேர்த்து கொண்டிருக்கும் காட்டு தேனீக்களுக்கும் பரமனின் படைப்பிலே ஒரு பணி இருப்பதை போல உங்களுக்கும் ஒரு பணி இருக்கிறது, எங்களுக்கும் ஒரு பணி இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுகிறது இந்த நிகழ்ச்சி என்றுதான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் வாழ்வுக்கும் பொருள் தேவை, நாம் வாழ்வதற்கும் பொருள் தேவை. இது பொழுதுபோக்குவதற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி அல்ல, ஒரு புதிய பொழுதை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி என்றுதான் சொல்வேன். வான்முகத்தில் நம்மை கேட்டா இடி இடிக்கும், தேன்கூட்டில் நம்மை கேட்டா ஈமொய்க்கும், நாற்று வந்து நம்மை கேட்டா வயலாகும் இல்லை, காற்று வந்து நம்மை கேட்டா புயலாகும், பூமி வந்து நம்மை கேட்டா சொல்றோடும் இல்லை, சாமி வந்து நம்மை கேட்டா அவதரிக்கும். அதனுடைய தன்மைக்கேற்ப இந்த உலகத்தில் அதனுடைய கடமையை செய்து கொண்டிருப்பதை போல எனதருமை தமிழ் நெஞ்சங்களை நம்முடைய கடமையை செவ்வன செய்வோம் என்று இந்த தருணத்திலே, அதாவது ஊர்குருவி போல திண்ணையிலே வீடு கட்டாமல் ஒவ்வொரு தமிழனும் ராஜாவை போல மலை உச்சியிலே கூடு கட்டி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை இந்த தருணத்திலே வேண்டி என் அறிவில் நுண்ணறிவில் வானளவு உயர்ந்த நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். நீங்கள் அள்ளி போட்ட மண்ணெல்லாம் பொன்னாக வேண்டும் இறைவனுடைய அருளால். கிறுக்கிய எழுத்துக்கள் எல்லாம் கோலமாக மாற வேண்டும். இடையில் புகுந்து எழுதுபவன் இறைவனாக இருப்பான் என்று சொன்னால் உழைப்பு உழைப்பு ஓயாத உழைப்பு, உழைப்பு கூட்டில் ஓயாமல் வீசி கொண்டிருக்கும் தனி ஒரு ஊசலாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். 2 அடிகளில் இந்த உலகத்திற்கு அற்புதமான கருத்துக்களை எடுத்து கூறிய திருவள்ளுவர் தான் படிக்காவிட்டாலும் அடுத்தவர்களை படிக்க வைத்து அழகு பார்த்த கர்ம வீரர் காமராஜர், செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை நடுநடுங்க செய்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ஆங்கிலத்தில் தமிழை பேசி ஆங்கில ஏகாதிபத்தியத்தை நடுநடுங்க செய்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள் காந்தியடிகள். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதற்கு ஒரே காரணம் உழைப்பு உழைப்பு ஓயாத உழைப்பு. உழைப்பு கூட்டி ஓயாமல் வீசி கொண்டிருக்கும் தனி ஒரு ஊசலாக நாம் எல்லாம் மாற வேண்டும். வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். சூரியன் மேற்கே மறைவது புதிய நாளுக்கு கர்ப்பம் தரிக்கத்தான், காய்கள் கழித்து கீழே விழுவது புதிய செடிக்கு கருவட்டையாகத்தான், அருவி கீழே விழுவது ஆற்றோடு கலக்கத்தான், விழுவதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, எழுவதற்கு முதல் படி அதுதான் என்று சொல்லி உங்களை எல்லாம் செந்தமிழில் சீராட்டி பைந்தமிழால் பாராட்டி தீந்தமிழால் தாளாட்டி இடமர்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.